காட்டினார்கள். அதனாலதான் நாங்க பார்க்கிறோம் இந்த மீலாது விழாக்கள்ல நடக்கிற அனாச்சாரங்கள் எல்லாம் ஏனைய மத கலாச்சாரங்களை ஒத்ததாக இருக்கின்றது. கொடியேற்றுறாங்க, கொடியேற்றத்தை பார்க்கிறோம். யாரு செய்வாங்க? இந்து மக்களும் பௌத்த மக்களும் ஏற்றுவாங்க. இந்து கோவில்களில் எப்படி என்னென்ன இதுகள் நடக்கின்றதோ அவ்வளவும் இந்த மௌலுது நடக்குகின்ற பள்ளிவாசல்களிலும் மௌலுது நடக்குகின்ற இடத்திலும் இவ்வளவு நடக்கின்றது. இதை நோக்கி ஒரு கூட்டம் படையெடுத்து போகின்றது. எங்கட தாய்மார்கள் எல்லாம் பரக்கத் பெறுவதற்கு, நார்சா எடுப்பதற்கு, அதற்காக வேண்டிய என்ன செய்வார்கள்? நேரம் எடுத்து போவார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வாங்கண்டா வரமாட்டான். இந்த மாதிரியான மஜ்லிஸ்களுக்கு வாங்கண்டா வாரத்துக்கு டைம் இல்ல. ஆனா இது மாதிரி சிறுக்கான இஸ்லாத்துக்குள்ள புகுந்த இந்த மாதிரியான பிதுஅத்துக்களை செய்யறதுக்கு மக்கள் படையெடுத்து போகின்ற காட்சியை நானும் நீங்களும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான செயல்கள் இருந்து இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு வேலி அமைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? ரசூலுல்லாஹ், நான் இந்த மார்க்கத்தில் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஃபஹுவரத்துன் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன் மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவரத்துன். நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் பேரில்ல, எவ்வளவு நீங்க பணம் எடுத்தாலும் பேரில்ல, நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் பேரில்ல, நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு போனாலும் பேரில்ல, நீங்க விடிய விடிய இருந்தாலும் பேரில்ல, நீங்க என்ன செஞ்சாலும் பேரில்ல. ரசூலுல்லாஹ் செய்யலையா? அல்லாஹ் காட்டலையா? நீங்க எடுத்த ரிஸ்கும் செலவும் நேரமும் எல்லாம் ரப்புல் ஆலமீன் ரத்துன், அல்லாஹ் தூக்கி எரிஞ்சு விடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எச்சரிக்கை செய்தார்கள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு ஒவ்வொரு உரைகளிலும் எச்சரிக்கை செய்தார்கள். அது பொது பயான்களாக இருக்கட்டும், மையவாடியில உரையாற்றுகின்ற உரைகளாக இருக்கட்டும், திருமண நேரத்தில் உரையாற்றுகின்ற உரைகளாக இருக்கட்டும், அல்லது சாதாரணமாக ஒருவர் எழும்பி ஒரு உரை நிகழ்த்துகளாக இருக்கட்டும், அல்லது ஜும்மாவுடைய உரைகளாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், ஃபைன் அஸ்தகல் ஹதீஸி ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை. வ கைரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை சுவர்க்கத்துக்கு எடுத்துட்டு போற வழிகாட்டுதல் வழிமுறை 1000 பேர் சொல்லிட்டு போகலாம். அதுல எது தெரியுமா சிறந்தது? முகம்மது நபியுடைய வழிகாட்டுதல் சிறந்தது. வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களில், விவகாரங்களில், விடயங்களில், செய்திகளில் மிக மிக கிட்டது, மிக மிக மோசமானது. முஹதஸாத்துஹா, மார்க்கம் என்ற பெயரில், நன்மை என்ற பெயரில், சுவர்க்கம் கிடைக்கும் என்ற பெயரில், மீசானை பாரமாக்கும் என்ற பெயரில், அதாவது கபரிலே ஒளி கிடைக்கும் என்ற பெயரில் யாரெல்லாம் மார்க்கத்தில் அதுக்கு நன்மை இருக்குது, இதுக்கு நன்மை இருக்குது என்று சொல்லி யாரெல்லாம் உருவாக்கி படையெடுத்து செய்கிறார்களோ அது கெட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வ குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள் என்று சொன்னாங்க, புதுமைகள் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் செய்யாத